Hi friends, இப்போ நம்ம நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். நவம்பர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் பேங்க்ஸ் ரிலீஸ்ட் டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட். ஸோ டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட் 2018க்கான ரிப்போர்ட்டில் வந்து இந்தியா வந்து 100 பிளேஸ் வாங்கியிருக்கு. 100th ரேங்க் அவுட் ஆஃப் 190 கண்ட்ரீஸ். 190 கண்ட்ரீஸில் வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 100. இந்த வருஷம் 56.05% இருந்தது. 131st பொசிஷன். நெக்ஸ்ட் இயர் 2018 வந்து 100th பொசிஷன் வந்திருக்கு. டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட்னா இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதனால் எவ்வளோ ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் வந்து இந்தியா வந்து 100th பொசிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் இனாக்ரேட்ஸ் குளோபல் கிளப் ஃபுட் கான்ஃபரன்ஸ் இன் நியூ டெல்லி. கிளப் ஃபுட்டுங்கிறது வந்து ஒரு டிசீஸ். இப்போ நம்மளுக்கு வந்து லெக் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதே கிளப் ஃபுட்டுங்கிறது இப்படி வலிஞ்சு இருக்கும். ஸோ இந்த டிசீஸோட இம்பார்ட்டன்ஸை கொண்டு வர்றதுக்காக தான் வந்து இதில் வந்து எப்படி நம்ம அவேர்னஸ் இந்த டிசீஸை வந்து எப்படி நம்ம அழிக்கலாம், என்னென்ன எதனால் இது வருது அப்படிங்கிறத வந்து பிரசிடென்ட் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. கிளப் ஃபுட் கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கியூர் இண்டியான்னு ஒரு கம்பெனியும் பார்ட்னர் வித் யூனியன் ஹெல்த் மினிஸ்டர், மத்திய சுகாதாரத்துறை, இது ரெண்டு பேருமே சேர்ந்து கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை இனாக்ரேட் பண்ணவர் வந்து பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த். Next, Columbia University scientists developed earthquake-proof fiber reinforced concrete. ஸோ எர்த்குவேக் வரும்போது அதை வந்து எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணும், அந்த ஒரு இதை வந்து அந்த கான்க்ரீட்டை வந்து அவங்க ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்க்ரீட், எதிர்க்கும் தன்மை உடைய. எதுக்காக அப்படின்னா அப்படி இருக்கும்போது அதை வச்சு நம்ம வந்து வீடு கட்டும்போது செய்ஸ்மிக்கல் வல்னரபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நில அதிர்வு ஏற்படும் போது அதை வந்து எதிர்க்கும் தன்மையுடைய ஒரு கான்க்ரீட்டை வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நவம்பர் 2 வந்து வித்யார்த்தி விக்யான் மந்தன் அப்படிங்கிறது என்னென்னா நேஷன் வைட் சயின்ஸ் டேலண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த சயின்ஸ் டேலண்ட் எக்ஸாமினேஷன் எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வரதுக்காக இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ப்ரொவைட் பிளாட்ஃபார்ம் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் டு நோ த யூஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனித வளத்துறை மேம்பாட்டு, அதுவும் என்சிஆர்டி சிபிஎஸ்சி, அப்புறம் விக்யான் பிரசார். இது என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணுற ஆர்கனைசேஷன். இவங்க 3 பேருமே சேர்ந்து இந்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதோட இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைனில் நடக்கணும். ஆன்லைனில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்து எந்த அளவுக்கு வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து ஈஸியாக அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ், டிஜிட்டல் இதில் வந்து எந்த அளவுக்கு பசங்க வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர்றது தான் இந்த எக்ஸாமினேஷன். வித்யார்த்தி விக்யான் மந்தன், இது கேட்டாலும் கேட்பாங்க எது ரிலேட்டடானது அந்த மாதிரி. நெக்ஸ்ட், யூனியன் கேபினெட் அப்ரூவ்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் அர்மீனியா. இந்தியாவுக்கும் அர்மீனியாவுக்கும் உள்ள நாட்டில் வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ப்ரொவைட் லீகல் ஃப்ரேம்வொர்க், சட்ட கட்டமைப்பு ஃபார் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பிட்வீன் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ். ஸோ 2 நாடுகளுக்குள்ள கஸ்டம்ஸ் சுங்க அதிகாரி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து டேக்ஸ் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இவங்க 2 பேருமே வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், பிரபால் டாஸ்டிக் 2017. பிரபால் டாஸ்டிக்ங்கிறது என்னன்னா ரோபஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தோழமை கொண்ட. இந்த இது வந்து என்னன்னா இந்தியாவுக்கும் கஜகஸ்தானுக்கும் உள்ள ஜாயிண்ட் மிலிட்ரி ட்ரைனிங் எக்ஸசைஸ் எங்கே நடக்குது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில். இந்தியாவுக்கும் கஜகஸ்தானுக்கும் உள்ள 2 நாட்டுக்குள்ள ஜாயிண்ட் மிலிட்ரி ட்ரைனிங் எக்ஸசைஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் எடிஷன் எங்கே நடந்ததுன்னா இந்த நாட்டில் கஜகஸ்தான் நாட்டில் 2016 நடந்தது. செகண்ட் எடிஷன் வந்து இந்த இயரில் 2017 ஹிமாச்சல் பிரதேஷில் நடக்குது. இந்த ட்ரைனிங் வந்து 14 day ட்ரைனிங். எதுக்காக அப்படின்னா ராணுவ பயிற்சி, கூட்டு பயிற்சி தான் வந்து பிரபால் டாஸ்டிக். நெக்ஸ்ட், நவம்பர் 3, ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா இஸ் எக்ஸ்டெண்டட் டு 2019 to 2020. ஸோ இது வந்து இந்த யோஜனா வந்து 3 years தான். இப்போ ஒரு இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் வரையும் 19 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த யோஜனா என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். ஸோ எந்த அளவுக்கு வந்து விவசாய வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம எவ்வளோ வேகமாக அந்த வளர்ச்சியை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து இந்த யோஜனா.
நெக்ஸ்ட் 2017 டாடா லிட்ரேச்சர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஸோ இலக்கியத்தில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரீஷ் கர்னாட். இவர் வந்து ஒரு ஆக்டர் அண்ட் ஆல்சோ ஏ பிளே ரைட், நாடக எழுத்தாளர். இவர் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் இந்த 2 அவார்டுமே வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஹை கமிஷனர் டு பாகிஸ்தானுக்கான இந்தியாவோட ஹை கமிஷனர் யார் அப்படின்னா அஜய் பிசாரியா. இவர் வந்து 1994லேருந்து 2004 வரையும் பிரைம் மினிஸ்டருக்கு பிரைவேட் செக்ரட்டரியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் 1987 இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்தியன் ஹை கமிஷனர் பாகிஸ்தானுக்கு இருந்தவர் வந்து கௌதம் பம்பாவலே. இவர் வந்து இப்போ வந்து சைனாக்கான ஹை கமிஷனராக வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பொசிஷனை வந்து இவருக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கூட்ஸ் டெலிவர்டு டு ஆப்கானிஸ்தான் ரீச்சஸ் சபாபர் போர்ட். நம்ம ஏற்கனவே ஒரு செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். சபாபர் போர்ட் வந்து கட்டியிருப்பாங்க. எதுக்குன்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான், பாகிஸ்தான் வழியாக இந்த போர்ட் வந்து கட்டியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ட்ரேடு, இந்தியா ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்த கண்ட்ரீஸ்க்கான ட்ரேடை கொண்டு வரதுக்காக தான் இந்த போர்ட்டில் வந்து கட்டியிருந்தாங்க. இந்த போர்ட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து கூட்ஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. என்ன கூட்ஸ் அப்படின்னா வீட். இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான், ஸோ இந்த 3 கண்ட்ரிக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் ப்ளூ ஃபிளாக் 17ங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இஸ் ஆப்ரேட்டிங் வித் இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸ். ஸோ அந்த ஏர்ஃபோர்ஸ் கூட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து நேம் வந்து ப்ளூ ஃபிளாக் 17. இது வந்து ஒரு மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ். எதுக்காக அப்படின்னா மிலிட்ரி கோஆப்ரேஷனுக்காகவும் உருவாக்கப்பட்ட எக்ஸசைஸ் தான் இது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் வித் இந்த இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸ் நேம் வந்து C-130J. இது எங்கே நடக்குது அப்படின்னா இஸ்ரேலில் நடக்குது. நெக்ஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி ப்ராஜெக்ட் லான்ச்டு பை EPSL. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட மெயின் திங் என்னன்னா ப்ராஜெக்ட் ரெகக்னைஸ் இந்தியாஸ் எஃபோர்ட் டுவர்ட்ஸ் லோ எமிஷன் எக்கனாமி. எந்த அளவுக்கு இந்தியா வந்து லோ எமிஷன் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து கார்பன் எமிஷன் ரேட்டை வந்து எந்த அளவுக்கு குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து கான்செப்ட் தான் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி ப்ராஜெக்ட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வரையும் 2/3 ஆஃப் டோட்டல் பவர் கெப்பாசிட்டி மின் உற்பத்தி எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா ஃபாசில் ஃபியூயல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணால் இதில் நிறைய கார்பன் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் வெளியிடும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளீன் எனர்ஜி சுத்தமான ஆற்றல் கொண்டு வர்றதுக்கான அதுக்கான பயோமாஸ் எனர்ஜி அதை வந்து கொண்டு வரதுக்கான ஆல்டர்னேட்டிவ் க்ளீன் எனர்ஜி கொண்டு வரதுக்கான நிறைய கான்செப்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பை 2030 இந்தியா ஷுட் அச்சீவ் 40% பேஸ்ட் ஆன் க்ளீன் எனர்ஜி. ஸோ 100%ல் வந்து 40% வந்து க்ளீன் எனர்ஜி மூலயமா வந்து நம்ம பவர் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட். நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் பக் கன்சர்வேஷன் ரிசர்வ். பிளாக் பக் அப்படிங்கிறது என்னன்னா கலைமான். ஸோ அதுக்காக உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் அலகாபாத்தில் 126 ஹெக்டேர்ஸ் வந்து நிலத்தை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதில் வந்து எந்த இடம்னா மெஜா ஃபாரஸ்ட் டிவிஷன். எதுக்காக அப்படின்னா இந்த கலைமானுக்காக மட்டுமே. எவ்வளோ மான் இருக்குது அப்படின்னா 350 மான் வந்து இருக்காமா அந்த ஏரியாவில். நெக்ஸ்ட் CBDT சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. பாலிசி மேக்கிங் பாடி ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சைன்டு 7 யூனிலேட்ரல் அக்ரிமெண்ட். ஸோ ஒருதலை பட்சமான புரிந்துணர்வு வந்து 7 வந்து அக்ரிமெண்ட்க்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா அட்வான்ஸ் ப்ரைசிங் அக்ரிமெண்ட் டு கிவ் டேக்ஸ் டு MNCs ஃபார் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன். ஸோ நிறைய MNC கம்பெனி இருக்குது, அவங்களுக்கு வந்து ஃபாரினில் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கான ஒரு 7 அக்ரிமெண்ட் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிலீஸ்டு குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். ஸோ குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில் வந்து இந்தியா வந்து 108th ரேங்க் அவுட் ஆஃப் 144 கண்ட்ரீஸில் வந்து 108th ரேங்க். போன இயரில் வந்து இந்தியா 87th ரேங்க்ல இருந்தது. இந்த ஜெண்டர் கேப்புங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மென்க்கும் உமனுக்கும் உள்ள ஜெண்டர் கேப் தான்.
ஸோ எஜுகேஷனில் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹெல்த், எக்கனாமி, பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து எந்த அளவுக்கு மென்னும் உமனும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல வந்து இந்தியா வந்து 108th ரேங்க். Next, Union Road Transport give notification to FASTag mandatory for all four-wheelers. ஸோ லாரிஸ், ஃபோர் வீல் டிரைவர்ஸ் வந்து நிறைய நேரம் வந்து அந்த சுங்க பாதையில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூனியன் மத்திய போக்குவரத்து துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாஸ்டேகுங்கிற ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஃபாஸ்டேகுங்கிறது வந்து இட் இஸ் அ டிவைஸ் தட் ஹேஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிட்டி டெக்னாலஜி. ஸோ ஃபோர் வீல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுற அந்த டெக்னாலஜி வந்து அதில் இருக்கும். எதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபார் டோல் பேமெண்ட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ அவங்க வந்து நிறைய நேரம் அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த டேரெக்டாக ஆன்லைன்லேயே வந்து அவங்க வந்து பே பண்ணிடலாம். அதுக்கான ஒரு ட்ராக் இருக்கும். இப்போ ஃபாஸ்டேக் மூலிமா பே பண்ணவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க வந்து இங்கே ரெகுலராக கேஷ் பே பண்ணுற இடத்துல வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஃபெசிலிட்டியை வந்து யூனியன் ரோட் டிரான்ஸ்போர்ட் கொண்டு வந்திருக்கு.